பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಕರ್ತನ ವಾಕ್ಯಗಳೊಂದಿಗೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಸಂಧಿಸುವುದರಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತೇಸುವಿನಲ್ಲಿ ತುಂಬಾ ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿದ್ದೇನೆ. இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்துக்காக ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದ ನಮ್ಮ ಧ್ಯಾನಕ್ಕೋಸ್ಕರ மத்தேயு 13வது அதிகாரம் ಮತ್ತಾಯ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 25வது வசனத்தை நாம் 25ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. மத்தேயு 13:25. ಮತ್ತಾಯ 13:25. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். ಆದರೆ ಜನರು ನಿದ್ರೆ ಮಾಡುವ ಕಾಲದಲ್ಲಿ ಅವನ ವೈರಿಯು ಬಂದು ಗೋಧಿಯ ನಡುವೆ ಹಣಜಿ ಬಿತ್ತಿ ಹೋದನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இங்கே நித்திரை என்று சொல்கிறது அது எழுத்தின் பிரகாரமான நித்திரையை அல்ல, ஆவிக்குரிய பிரகாரமான நித்திரையை காட்டுகிறது. ನಿದ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಶರೀರ ಪ್ರಕಾರವಾದ ಒಂದು ನಿದ್ರೆಯಲ್ಲ, ಅದು ಆತ್ಮಿಕವಾದ ನಿದ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். ಶತ್ರು ಬಂದು ಗೋಧಿಯ ನಡುವೆ ಹಣಜಿ ಬಿತ್ತಿ ಹೋದನು. நாம் ஆவிக்குரிய நித்திரை எப்பொழுது செய்கிறோமோ அந்த நேரத்திலெல்லாம் சாத்தான் வந்து நம்முடைய நல்ல சுபாவத்துக்குள்ள அவனுடைய பொல்லாத சுபாவங்களை வைத்துவிட்டு செல்லுகிறான். ಆತ್ಮಿಕ ನಿದ್ರೆಗಳನ್ನು ನಾವು ಯಾವಾಗ ಮಾಡುತ್ತೇವೋ அந்த நேரத்திலெல்லாம் ಆ ಸಮಯದಲ್ಲೆಲ್ಲ சாத்தான் வந்து ಸೈತಾನನು ಬಂದು நம்முடைய நல்ல சுபாவத்திற்குள்ள பொல்லாத சுபாவத்தை வைத்து விட்டு ನಮ್ಮ போகிறான். ಒಳ್ಳೆ ಸ್ವಭಾವದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದುಷ್ಟ ಸ್ವಭಾವಗಳನ್ನು ಇಟ್ಟು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. கோதுமைக்குள் களைகளும் சேர்ந்து வளருகிறது. ಗೋಧಿಯ ಜೊತೆಗೆ ಆ ಒಂದು ಹಣಜುಗಳು ಸೇರಿ ಬೆಳೆಯುತ್ತದೆ. ஆனா பகலுக்கு உரியவர்கள் நாம் எல்லாரும் இரவுக்கு உரியவர்கள், நித்திரைக்கு உரியவர்கள் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ನಾವೆಲ್ಲರೂ ಕತ್ತಲೆಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರು, ನಿದ್ರೆಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರು ಅಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ವೇದವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தில் அப்படி படிக்கிறோம். 1 தெசಲೋನಿಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். ನೀವೆಲ್ಲರೂ ಬೆಳಕಿನವರು ಹಗಲಿನವರು ಆಗಿದ್ದೀರಿ. அப்ப இந்த இடத்துல நமக்கு தேவையானது, ಆದರೆ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮಗೆ ಬೇಕಾಗಿರುವುದು, மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும். ಮತ್ತೊಬ್ಬರು ನಿದ್ರೆ ಮಾಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ನಿದ್ರೆ ಮಾಡದೆ ಎಚ್ಚರವಾಗಿದ್ದು ಸ್ವಸ್ಥಚಿತ್ತರಾಗಿರಬೇಕು. தெளிந்தவர்களாய் இருந்து 3 காரியம் நமக்குள்ள காணப்பட வேண்டும் என்று அந்த வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ಸ್ವಸ್ಥಚಿತ್ತರಾಗಿದ್ದು 3 ವಿಷಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾಣಪಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ವೇದವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் 1 தெಸಲೋನಿಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ பகலுக்குரியவர்களாகிய நாமோ ಹಗಲಿನವರಾದ ನಾವು தெளிந்தவர்களாய் இருந்து ಸ್ವಸ್ಥಚಿತ್ತರಾಗಿ ಇದ್ದು விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தை, ವಿಶ್ವಾಸ ಪ್ರೀತಿಗಳೆಂಬ ವಜ್ರ ಕವಚವನ್ನು, நம்பிக்கையின் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் உடையவர்களாய் காணப்படும். ರಕ್ಷಣೆಯ ನಿರೀಕ್ಷೆ ಎಂಬ ಶಿರಸ್ತರಣವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡವರಾಗಿ ಕಾಣಪಡಬೇಕು. விசுவாசம், அன்பு, ನಂಬಿಕೆ, ಪ್ರೀತಿ, ரட்சிப்பின் நம்பிக்கை நமக்கு தேவை. ರಕ್ಷಣೆಯ ನಂಬಿಕೆ ನಮಗೆ ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. இங்க விசுவாசம், அன்பும் சேர்ந்து நமக்கு மார்க்கவசமாகவும், ವಿಶ್ವಾಸ ಪ್ರೀತಿ ಸೇರಿ ನಮಗೆ ವಜ್ರ ಕವಚವಾಗಿಯೂ, ரட்சிப்பின் நம்பிக்கை என்பது நம்முடைய தலைச்சீராவாகவும் இருந்து நம்மை பாதுகாக்கிறது. ರಕ್ಷಣೆಯ ನಿರೀಕ್ಷೆ ಎಂಬ ಶಿರಸ್ತರಣವಾಗಿದ್ದು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುತ್ತದೆ. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சத்துரு வந்து களைய விதைக்க முடியாது. ಇದೆಲ್ಲ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಶತ್ರು ಬಂದು ಹಣಜಿಯನ್ನು ಬಿತ್ತಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இன்னைக்கு அநேகரும் இப்படிப்பட்ட காரியங்கள்ல போராடி கொண்டிருக்கிறார். ಇವತ್ತು ಅನೇಕರು ಇಂತಹ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಹೋರಾಡಿಕೊಂಡೇ ಇದ್ದಾರೆ. சாத்தான் வந்து களையை விதைச்சிட்டு போயிட்டான். ಸೈತಾನನು ಬಂದು ಆ ಒಂದು ಹಣಜಿಯನ್ನು ಬಿತ್ತಿ ಹೋಗಿದ್ದಾನೆ. எனவே நல்லா இருந்த குடும்பம் இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. ಚೆನ್ನಾಗಿರುವಂತ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಈಗ ಸಮಾಧಾನವಿಲ್ಲದೆ ಇದೆ. தேவனுக்குள்ள இருந்தவங்க ஏசப்பா விட்டு இன்னைக்கு தூரம் இருக்கிறாங்க. ದೇವರೊಳಗೆ ಇದ್ದವರೇ ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? சாத்தான் வந்து களையை வச்சுட்டு போயிட்டான். ಸೈತಾನನು ಬಂದು ಕಳೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾನೆ. கோதுமைக்குள்ள அவன் வந்து களையை வச்சுட்டு போயிட்டான். ಗೋಧಿ ಒಳಗಡೆ ಅವನ ಹಣಜಿಯನ್ನು ಬಿತ್ತಿ ಹೋಗಿದ್ದಾನೆ. இந்த விசுவாசம், அன்பு எப்ப குறைஞ்சிச்சோ, ಈ ನಂಬಿಕೆ ಪ್ರೀತಿ ಯಾವಾಗ ಕಡಿಮೆ ಆಯ್ತೋ அந்த நேரத்துல எல்லாம் சாத்தான் ஜெயித்தான். ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲೆಲ್ಲ ಸೈತಾನನು ಜಯಿಸಿದನು. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏசப்பா மேல உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்குதா? ಪ್ರಿಯವಾದವರೇ, ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ಮೇಲೆ ನಿಮಗೆ ನಂಬಿಕೆ ಇದೆಯಾ? இயேசுவை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு உங்களுக்கு இருக்குதா? ಯೇಸುವನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತ ಒಂದು ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮಲ್ಲಿದೆಯಾ? இயேசு வரும்போது இந்த விசுவாசம் பூமியில இருக்காது. மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ? ಮನುಷ್ಯಕುಮಾರನ ಲೋಕಕ್ಕೆ ಬರುವಾಗ ಭೂಮಿಯ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಾಣುತ್ತಾರೋ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அவர் இந்த பூமிக்கு வரும்போது விசுவாசம் இருக்காதுங்கிற மாதிரிதான் வசனம் சொல்லுகிறது. ಅವರು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬರುವಾಗ ನಂಬಿಕೆ ಇರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்ப நமக்குள்ள விசுவாசம் அதிகமாக வேணும். ನಮ್ಮಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯು ಇನ್ನೂ ಜಾಸ್ತಿ ಆಗಬೇಕು. விசுவாசம் அதிகமாகிற இடத்துல சாத்தான் கிரியை செய்ய முடியாது. ನಂಬಿಕೆ ಜಾಸ್ತಿ ಆಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ
ಆಗುವುದಿಲ್ಲ. விசுவாசம் நமக்கு ஒரு மார்க்கவசமாக இருந்து செயல்படுகிறது. ವಿಶ್ವಾಸ ನಮಗೆ ಒಂದು ನಮ್ಮ ವಜ್ರ ಕವಚವಾಗಿದ್ದು ಅದು ಕಾರ್ಯಕ್ಕೆ ಬರುತ್ತದೆ. நம்முடைய இருதயத்துல விசுவாசம் நிறைந்திருக்கும் போது ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸವು ತುಂಬಿರುವಾಗ ஆண்டவர் கிரியை செய்கிறார். ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾರೆ. இயேசு அவருடைய அவிசுவாசத்தை பார்த்து அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று படிக்கிறோம். ಯೇಸು ಅಲ್ಲಿ ಅನೇಕರ ಅಪನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. அவிசுவாசம் இருக்கிற இடத்துல அவர் அற்புதம் செய்ய முடியவில்லை என்றால், ಅಪನಂಬಿಕೆ ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ விசுவாசம் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக அவர் அற்புதங்களை செய்ய முடியும். ನಂಬಿಕೆ ಇರುವಂತ ಜಾಗದಲ್ಲಿ ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಅವರ ಅತಿಶಯ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. சாத்தான் உள்ள வர முடியாதபடிக்கு தடை செய்வதற்கு இயேசுவால் முடியும். ಸೈತಾನನು ಒಳಗಡೆ ಬರದೇ ಇರುವ ಹಾಗೆ ಯೇಸುವಿನಿಂದ ತಡೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. மத்தேயு 13:58 படிக்கிறோம் பாருங்க. ಮತ್ತಾಯ 13:58 ಓದುತ್ತೇವೆ. அவருடைய அவிசுவாசத்தினால் அவர் அற்புதம் செய்யவில்லை. ಅವರ ಅಪನಂಬಿಕೆ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವರು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ. உங்களுடைய விசுவாசத்தினால் இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்வார். ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಮುಖಾಂತರ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಇವತ್ತಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. இயேசுவை நேசிக்கக்கூடிய அன்பு என்றதான ஒரு மார்க்கவசத்தை அவரிடத்துல கேளுங்கள். ಯೇಸುವನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ವಜ್ರ ಕವಚವನ್ನು ಯೇಸುಸ್ವಾಮಿ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿರಿ. அது எந்த சூழ்நிலையிலும் உங்களை நிலைநிறுத்தும். ಅದು ಎಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನೆಲೆ ನಿಲ್ಲಿಸುತ್ತದೆ. எந்த சூழ்நிலையிலும் சாத்தானை ஜெயிக்க, போராட்டங்களை ஜெயிக்க நமக்கு உதவி செய்யும். ಯಾವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸೈತಾನನ್ನು ಜಯಿಸಲಿಕ್ಕೆ, ಹೋರಾಟಗಳನ್ನು ಜಯಿಸಲಿಕ್ಕೆ ಅದು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದೆ. இயேசுவை நேசிக்கிற ஒரு மனுஷன் எந்த இடத்துலயும் தோற்று போக மாட்டாங்க, தோற்று போக முடியாது. ಯೇಸುವನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತ ಯಾವುದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸೋಲಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இயேசுவை நேசிக்கிற ஒரு மனுஷன் ಯೇಸುವನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ಒಂದು ಮನುಷ್ಯನು எந்த இடத்துலயும் தோற்று போக மாட்டான். ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವನು ಸೋತು ಹೋಗುವುದಿಲ್ಲ. எந்த இடத்துலயும் தோற்று போக ஆண்டவர் விட ಯಾವ மாட்டார். ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸೋತು ಹೋಗಲಿಕ್ಕೆ ದೇವರು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ரட்சிப்பின் நம்பிக்கைங்கிறதான தலைசீரா நமக்கு இருக்கணும். ರಕ್ಷಣೆ ನಿರೀಕ್ಷೆ ಎನ್ನುವಂತ ಶಿರಸ್ತರಣವು ನಮ್ಮಲ್ಲಿರಬೇಕು. 1 தெசலோனிக்கேயர் 5:8 3 காரியம் படிக்கிறோம். 1 ತೆಸಲೋನಿಕ 5:8 3 ಕಾರ್ಯವನ್ನು ಓದುತ್ತೇವೆ. விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம். ವಿಶ್ವಾಸ, ಪ್ರೀತಿ ಎನ್ನುವಂತ ವಜ್ರ ಕವಚ. அடுத்து ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீரா. ರಕ್ಷಣೆ ನಿರೀಕ್ಷೆ ಎನ್ನುವಂತ ಶಿರಸ್ತ್ರಾಣ. இது ரட்சிப்பின் நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ರಕ್ಷಣೆ ನಂಬಿಕೆ ನಮಗಿರಬೇಕು. எனக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்குது. ರಕ್ಷಣೆ ಉಂಟಾಯಿತು. நான் பாவத்திலிருந்து ಪಾಪದಿಂದ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. உலகத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ಲೋಕದಿಂದ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. சாத்தானுடைய கையிலிருந்து இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார். ಸೈತಾನನ ಕೈಯಿಂದ ಯೇಸು ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ದಾರೆ. என்னுடைய வியாதியிலிருந்து இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார். ರೋಗದಿಂದ ನನ್ನ ಯೇಸು ರಕ್ಷಿಸಿದ್ದಾರೆ. ஆமென். எனக்கு ஒரு ரட்சிப்பின் நம்பிக்கை இருக்கிறது. ರಕ್ಷಣೆ ನಂಬಿಕೆ ಇದೆ. பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கிறது. ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ನಿಶ್ಚಯ ಉಂಟು. அந்த நிச்சயம், அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு ஒரு ஹெல்மெட்டாக, ஒரு தலைசீராவாக ಆ இருக்கிறது. ನಿಶ್ಚಯ ಒಂದು ನಂಬಿಕೆ ನಮಗೊಂದು ಹೆಲ್ಮೆಟ್ ಆಗಿ ಶಿರಸ್ತ್ರಣವಾಗಿ ಕಾಣ್ಪಡುತ್ತದೆ. தலையில வேற எந்த யோசனையும் வராதபடிக்கு அது நமக்கு உதவி செய்யும். ತಲೆಯಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾವ ಯೋಚನೆಗಳು ಬರೆದಿದ್ದಾಗ ಅದು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದೆ. சிலர் வீட்டுல தனியா உட்கார்ந்து பலவிதமான காரியங்களை யோசிச்சு வியாதிப்பட்டுறாங்க. ಕೆಲವರು ಮನೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬಂಟಿಗರಾಗಿದ್ದು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಅವರು ರೋಗದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದಾರೆ. காரணம் இந்த ஹெல்மெட் டேமேஜ் ஆயிருச்சு. ಕಾರಣವೇನೆಂದ್ರೆ ಹೆಲ್ಮೆಟ್ ಆದದ್ದು ಶಿರಸ್ತ್ರಾಣವಾದದ್ದು. ரட்சிப்பின் நம்பிக்கை குறைஞ்சு போயிருச்சு. ರಕ್ಷಣೆಯ ನಂಬಿಕೆ ಆದದ್ದು ಕಡಿಮೆ ಆಗಿದೆ. எனவே இந்த ஹெல்மெட் டேமேஜ் ஆயிருச்சு. ಆದ್ರಿಂದ ಹೆಲ್ಮೆಟ್ ಆದದ್ದು ಡ್ಯಾಮೇಜ್ ಆಗಿದೆ. இன்னைக்கு நாம அந்த நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்வோம். ಇವತ್ತಿನ ದಿವಸಗಳ ನಂಬಿಕೆಯನ್ನು ನಾವು ನೂತನ ಪಡಿಸಿಕೊಳ್ಳೋಣ. எனக்கு ஒரு மார்க்கவசம் இருக்கிறது. ನನಗೊಂದು ವಜ್ರ ಕವಚವಿದೆ. சாத்தான் வராதபடிக்கு ಸೈತಾನನು ಬರದೇ ಇರುವ ರೀತಿಯಲ್ಲಿ பகலுக்குரியவனாக இருந்து ನಾನು ಹಗಲಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವನಾಗಿದ್ದು இரவில் வருகிறதான அந்த சாத்தானை நான் எதிர்க்க வேண்டும், அவனை அழிக்க வேண்டும். ಬೆಳಗ್ಗೆ ಬರುವಂತ ಸೈತಾನನ್ನು ನಾನು ಅವನಿಗೆ ಎದುರಿಸಬೇಕು, ನಾಶ ಮಾಡಬೇಕು. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು. Praise God.